அப்படி என்ன நாங்க உங்களை டார்ச்சர் பண்ணிட்டோம்? பாயிண்ட் நம்பர் 1, ஆண்கள் எல்லாத்துக்கும் வெத்தலையில மை ஓட்டு பார்க்குற வித்தை எல்லாம் தெரியாது, உங்க மண்டையில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, நீங்களும் வளர்ந்துட்டீங்க. டாய்லெட்டுக்கு போகும்போது டாய்லெட் சீட் மேலே இருந்துச்சுன்னா அதை கீழே அமுக்கிக்கங்க. உங்களுக்கு கீழே இருக்கணும், எங்களுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் கீழே விட்டு வெளியே வரும்போது நாங்கள் என்னைக்காச்சும் ஏன் கீழே விட்டு வந்தாலும் சண்டை போட்டுருக்கோமா? பாயிண்ட் நம்பர் 3, அழுது காரியத்தை சாதிக்கிறது பேர் பிளாக்மெயில். பாயிண்ட் நம்பர் 4, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாயை திறந்து சொல்லுங்க, ஹிண்ட் கொடுப்போம், நீங்களா கண்டுபிடிச்சிக்கிறோம்னா எங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்க கார் சாவியவே கண்டுபிடிக்க தெரியாது. பாயிண்ட் நம்பர் 5, ஆமா இல்லைன்றது கூட ஒரு கேள்விக்கான பதில் தான். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நாங்கள் பக்கமாக பதில் சொல்லணும்னு எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 6, உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னா மட்டும் எங்ககிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வாங்க. எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. பாயிண்ட் நம்பர் 7, 7 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. பாயிண்ட் நம்பர் 8, நாங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு அது 2 அர்த்தமாக புரியும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அர்த்தத்துக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நாங்கள் சொன்னது இன்னொரு அர்த்தம்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 9, நாங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த வேலையை கொடுக்கும்போதே அதை எப்படி செய்யணுன்றதையும் சொல்லி கொடுத்துருங்க. நாங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறம் என்ன இந்த வேலை கூட செய்ய தெரியாதான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வேலையை உங்களுக்கே நல்லா செய்ய தெரியுமா, தயவு செஞ்சு நீங்களே செஞ்சு தொலைங்க. பாயிண்ட் நம்பர் 10, ஆக்சிலேட்டர் எது பிரேக் எதுன்னே தெரியாமல் காரில் பக்கத்தில் உட்காந்துட்டு கார் ஓட்டுறது எப்படின்னு எங்களுக்கே சொல்லித்தராங்க. பாயிண்ட் நம்பர் 11, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி லெஃப்ட்னா எது ரைட்டுனா எதுன்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப்பை போட்டு கையில் கொடுத்தா சுடுகாட்டில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 12, ஆண்களுக்கு 12 கலர் தான் தெரியும். பீச், பம்கின் அப்படின்னா எங்களுக்கு பூசணிக்கான்னு தெரியும். நீங்கள் வாட்டுக்கு கலரை அடுக்கிக்கிட்டே போகாதீங்க. பாயிண்ட் நம்பர் 13, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் பிரச்சனைனா பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் எடுத்துக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 14, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு எங்ககிட்ட கேட்காதீங்க, அது எங்களுக்கே தெரியாது. பாயிண்ட் நம்பர் 15, நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும்போது நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும் எங்களுக்கு ஓகேதே. பாயிண்ட் நம்பர் 16, உங்ககிட்ட ஆல்ரெடி நிறையா ட்ரெஸ்ஸு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 17, ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை அதுக்கு மேட்சா செப்பல்ஸும் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 18, we are already in shape, round also a shape. பாயிண்ட் நம்பர் 19, இஎம்ஐ டேட் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மேரேஜ், பர்த்டேன்னு எங்ககிட்ட வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க.